உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காண்டிபன் வியூஸ் என்ற யூடியூப் சேனலோடு இணைந்திருக்கிறேன். இன்றைய தினம் எந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பேச போறோம் என்று சொன்னால், யாழ்ப்பாணத்திலே குப்பைகளானது வீதியோரங்களிலே கொட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த விடயம் தொடர்பாகவும் இந்த குப்பைகளை கொட்டுபவர்களுக்கு ஒரு விசித்திரமான ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வானது இடம்பெற்றிருக்கின்றது. அது தொடர்பான காணொளிகளும், அத்தோடு இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலே இளைஞர் யுவதிகள் தற்போது கைது செய்யப்படுகின்றார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், இந்த போதைப் பொருட்களை அவர்கள் பயன்படுத்துவதால் அவர்கள் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விடயம் தொடர்பாக தான் இன்றைய காணொலியிலே பார்வையிட போறீர்கள். காண்டிபன் வியூஸ் என்ற சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருப்பாரானால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வாருங்கள், அது தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம். யாழ்ப்பாணத்திலே வீதியோரங்களிலே தற்போது குப்பைகளானது கொட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால் அந்த வீதியூடாக பயணம் செய்யும் பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக யாழ்ப்பாணம் ஓட்டுமடம் சந்தியிலே இருக்கின்ற அந்த சந்திக்கு அண்மையிலே யாழ்ப்பாண மாநகர சபையால் அந்த விளம்பர பலகையான போடப்பட்டிருக்கின்றது. அந்த பலகை போடப்பட்டிருந்த இடத்திலேயும் குப்பைகளானது போடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அத்தோடு மக்கள் பயணிக்க முடியாத சூழ்நிலையாக அந்த பகுதியிலே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அத்தோடு அங்கு கொட்டப்படுகின்ற அந்த கோழி கழிவுகள் மற்றும் குப்பைகளால் அந்த கோழி கழிவுகளை அந்த நாய்கள், பூனைகள், காகங்கள் எல்லாம் அந்த வீதியோரங்களிலே அந்த இழுத்து வந்து அந்த பொருட்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறதால் அந்த பகுதியூடாக பயணம் செய்பவர்கள் மிகுந்த துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கின்றது. அத்தோடு பயணம் செல்லும் போது இந்த வீதியோரங்களிலே விபத்துக்கள் ஏற்படுது. ஏன்னா இந்த இந்த கழிவுப் பொருட்களானது இந்த நடு வீதியிலே வருகை தருவதால் இந்த பகுதியூடாக பயணம் செய்பவர்கள் அதனை அந்த இடத்தை அந்த பொருட்களை விலத்தி எடுத்து போகும்போது அந்த இடத்துல வாகன நெரிசல், ஆக்சிடென்ட்டும் ஏற்படுகின்றது. இவ்வாறு தெருவோரங்களிலே வீதியோரங்களிலே கொட்டப்படுகின்ற இந்த கழிவுகளால் மக்கள் பல்வேறு கஷ்டங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு யாழ்ப்பாணத்திலே தற்போது வீதியோரங்களிலே கூடுதலான மக்கள் குப்பைகளை கொட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது யாழ்ப்பாணத்திலே கார்த்திகை மாதம் என்றாலே யாழ்ப்பாணத்திலே நல்ல அடைமழை நிறைந்த ஒரு காலமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த காலத்திலே இந்த குப்பைகளானது வீதியோரங்களிலே கொட்டப்படுவதால் அந்த இடத்திலே அந்த நுழம்புகள் பெருகக்கூடிய இந்த பொலித்தீன் பை என்று சொன்னால் அந்த பொலித்தீன் பைகளிலே தண்ணீர் நிரம்பி அந்த நுழம்புகள் பெருகக்கூடியதாக காணப்படுகின்றது. அத்தோடு இந்த மக்கள் அந்த குப்பை போடுகின்ற இடம் பார்ப்போமானால் அந்த வீதியோரங்களிலும் மற்றும் இந்த குடிமனைகள் கூடிய ஒரு பகுதிகளிலே வர பொலித்தீன் பைகள் எல்லாம் போடுவதால் அந்த இடத்திலே நுழம்புகள் பெருகும் மற்றும் அந்த கழிவுப் பொருட்கள் போடுவதால் துர்நாற்றம் வீசுகின்றது. அத்தோடு மக்கள் பயணிக்க முடியாத சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவ்வாறு யாழ்ப்பாணத்து மாவட்டத்திலே இந்த குப்பை கலாச்சாரம், குப்பையானது அந்தந்த இடத்திலே ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இடத்திலே நீங்கள் போட்டால் மக்கள் இந்த சந்தோஷமாக இந்த பயணங்களை வீதியோரத்தில் பயணம் செய்வார்கள். யாழ்ப்பாணத்தை ஒரு நல்ல பிரபல்யமான ஒரு நிறுவனம் இந்த சுற்றுலா தலமாக பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த யாழ்ப்பாணத்தை நல்ல பெயராக இருக்கும்போது நாங்கள் இந்த குப்பைகளை வீதியோரங்களை போடும்போது அந்த வெளிநாட்டவர்கள் இந்த எங்களோட யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது இந்த கலாச்சாரத்திலே இந்த குப்பைகள் இப்படி வீதியோரங்களை வீசப்படுகின்றது, அவ்வாறு அந்த சம்பவங்களை பார்வையிட்டு அவர்கள் மீண்டும் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வருகை தருவதை நிறுத்துவார்கள். எனவே இந்த வெளிநாட்டவர்கள் வருகின்ற இடமாக தற்போது யாழ்ப்பாணம் மாறிக்கொண்டிருக்கின்றது. கூடுதலான சுற்றுலா பயணிகள் தற்போது வருகை தந்தோண்டிருக்கிறார்கள். அந்த பயணிகள் வருகை தரும்போது நாங்கள் அந்த வீதியோரங்களிலே இவ்வாறு குப்பைகளை போடாமல் அந்த மக்கள் வரும்போதும் நாங்கள் கலாச்சாரத்தை மாற்றி குப்பைகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களிலே நாங்கள் குப்பைகளை போட வேண்டும். உதாரணமாக தற்போது ஓட்டுமடத்திலே இவ்வாறு தெருவோரங்களிலே குப்பைகளானது போடப்பட்டு கொண்டிருக்கின்றது. யாழ்ப்பாண மாநகர சபை பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து இந்த குப்பைகளை போடுபவர்களை அதுக்கென ஒரு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இடங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். உதாரணமாக யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியிலே ஒரு கோண்டாவில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு செல்கின்ற பாதையில குப்பைகளானது அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு செல்கின்ற பாதையில அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு செல்ல முடியாது. ஏனென்றால் குப்பைகள் நிறைந்ததாகவும் கோழி கழிவுகள் மற்றும் தேவையில்லாத உடுப்புகள், பொலித்தீன் பைகள் எல்லாம் அந்த இடத்துல கொண்டு போடணும். அதுவும் அந்த அதிகாலை மக்கள் நடமாட்டம் அற்ற நேரம் இரவு பொழுதுல கொண்டு போட்டுட்டு தெரியாத மாதிரி போய்கொண்டிருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியூடாக செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. அந்த பகுதியில இவ்வாறு நீங்கள் குப்பைகள் போடுவதால் அந்த மக்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கும் செல்ல முடியாத அவர் துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கின்றது. அதனால் இப்ப யாழ்ப்பாண மாநகர சபை, நல்லூர் பிரதேச சபை இணைந்து கொண்டாய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அண்மையிலே தற்போது ஒரு டென்ட் மாதிரி ஒன்று கொட்டகை போட்டு அதில் குப்பைகளுக்கு 4 பெரல் வச்சிருக்கணும். அந்த 4 பெரல் எப்படி எப்படி இருக்கின்றது அதைத்தான் நீங்க தற்போது பார்வையிட போறீர்கள். அவர்கள்
அந்த செய்திருக்கின்ற நல்ல வழிமுறைகளுக்கு நாங்கள் பாராட்ட வேணும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது கோண்டாவில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு செல்கின்ற பாதையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆரம்பத்தில் இந்த பாதை கூட செல்ல முடியாது, குப்பைகள் நிறந்து கூடுதலாக காணப்பட்டது. தற்போது நல்லூர் பிரதேச சபையானது தற்போது இந்த இடத்திலே குப்பைகள் கொட்டப்படுவதால் அதனை தடுத்து நிறுத்தி தற்போது ஒரு கொட்டகை மாதிரி போட்டு கொட்டகையிலே அதிலே ஒருவரை நியமித்து தற்போது அந்த பெரலில் பாகம் ஒரு பேப்பர் புரிம்பு, குப்பை புரிம்பு, பொலித்தீன் புரிம்பு மற்றும் இரும்பு வகைகள் எல்லாம் புரிம்பாக சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பூத்திலையும் அந்த குப்பைகளை இப்போ சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு சிறந்த ஒரு நல்ல ஒரு பணிகளை தற்போது நல்லூர் பிரதேச சபை அந்த வீதியோரங்களில் கொட்டப்படுகின்ற குப்பைகள் அழுக்கு அசிங்கமாக காணப்படுகின்றது. அதனால் இவ்வாறு குப்பைகளை சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு ஒரு சிறந்த ஒரு பணிகளை இந்த 4 இடத்திலே இவர்கள் குப்பைகளை இப்படி சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். கொக்குவில் மயான வீதிக்கு அருகிலே, மற்றது காரைக்கால் சிவன் கோயிலுக்கிட்ட, மற்றது திருநெல்வேலி தாளையடி சந்திக்கிட்ட எல்லாம் இந்த குப்பைகள் இவ்வாறு சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு நல்லூர் பிரதேச சபையானது ஒரு சிறப்பான பணியை மேற்கொண்டு வருகின்றது. இவ்வாறு நல்லூர் பிரதேச சபையினர் இவ்வாறு குப்பைகளை சேகரித்து 4 பெரலிலே குப்பைகளை மக்களிடம் சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் உங்கள் ஊர்களில் ஏதும் குப்பைகள் இருந்தால் அந்த குப்பைகளை இந்த கோண்டாவில் பகுதியிலே நல்லூர் பிரதேச சபையினர் அமைக்கப்பட்டிருந்த இடத்துல நீங்கள் கொண்டு குப்பைகளை போடும் இடத்தில் அந்த குப்பை வீதியோரங்களிலே கொட்டப்படாது. இதனால் மக்கள் நுழம்புல் பெருக்கம் இல்லாமல் தற்போது நல்ல ஒரு சிறந்த ஒரு யாழ்ப்பாணம் வளர்ச்சியடைந்து வருகின்றது. அந்த வளர்ச்சியடைந்து வருகின்ற அந்த சமூகத்திற்கு நாங்கள் சிறந்த ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக அமைய இருக்க வேண்டும். எனவே இந்த குப்பை கலாச்சாரம் இனிவரும் காலங்களில் இடம்பெறாமல் மக்கள் யாழ்ப்பாண மாநகர சபை இதுக்கு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் குப்பைகள் உங்களோட ஊர்களில் இருந்தால் உங்களுடைய பிரதேச சபை அவர்களுக்கு தெரியப்படுத்தி உங்களுடைய ஊர்களுக்கே வந்து குப்பைகளை ஏற்றுவார்கள். அவ்வாறு நடவடிக்கையானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறு நீங்கள் உங்களுடைய குப்பைகள் இருக்கும் இடத்தில் யாழ்ப்பாணம் அவர்கள் பிரதேச சபையினர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீங்கள் யாழ்ப்பாண மாநகர சபை ஊடாக அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்பதை, குப்பைகளை அகற்ற முடியும் என்பதை கூறிக்கொண்டு யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேசத்தில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வானது இடம்பெற்றிருக்கின்றது. அந்த விடயம் என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதியிலே ஒருவருடைய வீட்டுக்கு முன்புறத்திலே நடுகளும் அவர்கள் தினமும் குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுவது வழக்கமாக இருந்திருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த வீட்டின் உரிமையாளர் என்ன செய்திருக்கிறார் சொன்னா, இந்த குப்பைகளை போடுபவர்களுக்கு எதிராக ஒரு விளம்பர பலகை மாதிரி, அதாவது ஒரு பெரிய ஒரு பலகையில ஒரு எழுதி போட்டிருக்கிறார்கள். இந்த இடத்திலே குப்பைகளை போடுபவர்கள் நிச்சயம் விபத்துக்குள்ளாகி காயப்படுவீர்கள் என ஒரு வாசகத்தை எழுதியிருக்கிறார். அத்தோடு அந்த செய்வினை செய்வார்கள், அந்த செய்வினை ஆள் மாதிரி உருவங்கள் செய்து மற்றும் அந்த தகடு மாதிரியும் செய்து உருவத்தை வச்சிருக்கிறார். இதான் அந்த உருவம் பாருங்க. அந்த உருவத்தையும் வச்சு அந்த செய்வினை செய்கிற மாதிரி இந்த குப்பைகள் போட வேண்டாம் என்ற ஒரு கூறுவதற்காக ஒரு செய்திருக்கிறார். அந்த வித்தியாசமான முறைகளிலே இந்த நிகழ்வானது நல்லூர் பிரதேசத்துக்கு உட்பட்ட பகுதியிலே இந்த சம்பவமானது இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வீட்டின் உரிமையாளர் அந்த குப்பைகளை போட வேண்டாம் என்று கூறியதற்கு அமைவாக மக்கள் தொடர்ச்சியாக அந்த இடத்துல குப்பை போடுவதால் அந்த ஆத்திரம் அடைந்துதான் அவர் அந்த நிகழ்வை, அந்த வாசங்களை பொறிக்கப்பட்டு வசனங்களை எழுதியிருந்தார். அத்தோடு இந்த செய்வினை செய்வது போல ஒரு வடிவமைப்பிலே உருவத்தை செய்து அந்த இடத்திலே வச்சிருக்கிறார். அந்த இடத்தில் அவர் வைத்த பிறகு குப்பைகளானது அந்த இடத்திலே போடாமல் இருந்திருக்கிறார்கள். அவ்வாறு அந்த வித்தியாசமான முறைகளில் அவர் அந்த குப்பைகள் போடுவதை நிறுத்தி இருக்கிறார். அவ்வாறான ஒரு சுவாரஸ்யமான சம்பவமானது நல்லூர் பகுதியிலே இடம்பெற்றிருக்கின்றது. அத்தோடு யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தற்போது இந்த போதைப்பொருள் கலாச்சாரமானது தற்போது வேரூன்றி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அனூர் ஆட்சியிலே தற்போது இந்த போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தும் நோக்கிலே சிறந்த ஒரு வழிகாட்டுதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே தற்போது இளைஞர் யுவதிகள், அதாவது 20, 21, 22 வயது இளைஞர் யுவதிகள் எல்லாம் தற்போது இந்த போதைக்கு அடிமையாயிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலே தற்போது இந்த ஒரு போதை கலாச்சாரமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனூர் ஆட்சியிலே போதைப் பொருள் எங்கெங்கு இருக்கின்றதோ அதனை கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தாலும் தற்போதும் கப்பல் ஊடாக பல்வேறு இடங்களிலே போதை மாத்திரைகள், கஞ்சா மற்றும் ஐஸ் போதைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது.
தற்போது அனூர் அரசு இதனை கட்டுப்படுத்தும் நோக்கிலே பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அத்தோடு நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திற்கு பின்புற பகுதியிலே 3 இளைஞர்கள் சந்தேகத்துக்கிடமான முறைகளே நின்றிருக்கிறார்கள். அப்ப போலீசார் அந்த பகுதியூடாக செல்லும் போது போலீசாரை கண்டவுடன் அவர்கள் பயந்து ஒரு வித்தியாசமான முறைகளில் நின்று இருக்கிறார்கள். அப்ப போலீசாருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட 3 பேரையும் பரிசோதிக்கும் போது அந்த 3 பேர்களும் 20, 21, 22 வயசுக்கு உட்பட்டவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் அவர்களிடம் 50 போதை மாத்திரைகள் காணப்பட்டிருக்கின்றது. உடனே அவர்களை போலீசார் கைது செய்து தற்போது மல்லாக நீதிமன்றத்திலே முன்னிலையாக உள்ளார்கள். இவ்வாறு யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே அந்த போதை மாத்திரைகளானது தற்போது இளவயதினருக்கு எவ்வாறு வருகின்றதோ தெரியவில்லை. அவ்வாறு யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தற்போது அந்த கஞ்சா போதைப் பொருள் இல்லாமல் தற்போது இந்த போதை மாத்திரைகளானது தற்போது இளைஞர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு பயன்படுத்தப்படும் இளைஞர்களை நீங்கள் பார்ப்போமானால் அவர்கள் இந்த ஒரு கோழி மாதிரி அந்த ஒரு அந்த உடல் நலிவுற்றவர்கள் போலத்தான் அவர்களுடைய உடல்நிலை காணப்பட்டிருக்கும். ஆரம்பத்திலே ஒரு 50 கிலோ 60 கிலோ இருந்த இளைஞர் தற்போது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த போதை மாத்திரைகள் கஞ்சா ஐஸ் போதைகளை பயன்படுத்துவதால் தற்போது அவர்கள் 20-30 கிலோவுக்கு மாறி இருக்கிறார்கள். அவ்வாறு அந்த போதையானது அவர்களை மிகுந்த அடிமையாக்கி தற்போது அவர்கள் எழுந்து நடப்பதற்கே உஷார் இல்லாமல் இருக்கிறார்கள். அவ்வாறு ஒரு வேலைகளையும் செய்ய மாட்டார்கள். அவ்வாறு இந்த அவர்களுடைய உடலானது நலிவுற்று காணப்பட்டு கொண்டிருக்கிறது. 80 வயது முதிர்ந்தவர்கள் போலத்தான் அவர்களுடைய தோற்றமானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவ்வாறு போதைப்பொருள் கலாச்சாரமானது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தற்போது கூடுதலாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. தற்போது இளைஞர்களை போலீசார் கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது அனூர் ஆட்சியிலே இந்த போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாலும் இந்த போதை மாத்திரைகளும் தற்போது இளவயதினர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த போதைப் பொருட்களை வியாபாரம் செய்யும் பெரிய புள்ளிகளை பிடிக்கும் போதுதான் இந்த போதைப் பொருள்களானது இந்த இளவயதினருக்கு செல்லாமல் இருக்கும். அனூர் ஆட்சியிலே இந்த போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தும் நோக்கிலே தற்போது பல நடவடிக்கைகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனூர் ஆட்சியிலே எவ்வாறென்றாலும் அந்த போதைப் பொருட்களை கட்டுப்படுத்திய தீர்வோம் என்ற ஒரு நோக்கத்துடன் அனூர் ஆட்சியில் சிறந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த விடயம் தொடர்பாக தான் இன்றைய காணொலியிலே பார்வையிட்டு இருப்பீர்கள். காண்டிபன் வீஸ் என்ற சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருப்பதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். கூடுதலான மக்கள் எமது காணொலிகளை பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்போது நாங்கள் இன்னும் சிறப்பான காணொலிகளை பதிவிட காத்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.